புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். அவரை வரவேற்போம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. சொல்லுங்க மேடம். அதாவது இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள ஒரு வீடு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் எல்லாம் புகுத்தி ஒரு எளிமையான முறையில வாஸ்து கரெக்ஷன் பண்ணி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் விஸ்வரூப வெற்றியை கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாது மேடம். இந்த வாரம் உங்களுடைய வாஸ்து அனுபவம் பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் மேடம். நிச்சயமாங்க. அதாவது நம்ம நம்மளோட ப்ரோக்ராமில் இந்த கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுக்கு வெளியில், காம்பவுண்டுக்கு வெளியில் எவ்வளோ வேலை பார்க்கறது அப்படிங்கிறத தெளிவாக ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் சொல்லிகிட்ருக்கேன். அந்த வகையில் இந்த வாரம் நான் பார்த்த ஒரு வீட்டோட வாஸ்துல பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை பாதிச்சிருக்குங்கிறத நேரடியாக ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு விஷயங்களை வச்சுருக்கு. அந்த வகையில் அந்த வீட்டில் வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்ட வீடு, அதாவது வீடு ஓரளவுக்கு வாஸ்து முறைப்படி தான் இருந்தது. ஆனால் வீட்டுக்கு வெளியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல கிழக்கு முழுவதும் தென்னை மரங்கள், அதாவது ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க, அங்கே தென்னங்கன்றுகளை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிற்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு பகுதியில் வரிசையாக 3 தென்னை மரங்களை வடகிழக்கு, கிழக்கு மத்திய பகுதி, தென்கிழக்கு இந்த 3 பகுதியிலும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கன்றுகளை வச்சுருக்காங்க. பிறகு பார்த்திங்கன்னா அங்கே வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு அப்படின்னு சொல்லி இந்த 45 டிகிரி இணையக்கூடிய அந்த கார்னரில் கரெக்டாக ஒரு மாமரம், அதாவது மாமரம் இப்போ ரொம்ப பூத்து குலுங்குற ஒரு நிலையில் இருக்குது. இப்போ தானே மாங்காய் சீசன் ஆரம்பிக்குது, மாம்பழ சீசன். அப்போ அந்த வகையில் இங்கே இருக்கிற இந்த மரங்கள் அந்த கிழக்கும் மேற்கும் ஆண்களோட திசை அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல முதல் ஆண் வாரிசுக்கு அங்கே பாதிப்பை கொடுத்துருக்கு. மதுரையில் இந்த வீட்டை பார்க்க நேர்ந்தது. அந்த இடத்துல இந்த மரங்கள் அந்த முதல் ஆண் வாரிசோட வாழ்க்கையில் நிறைய பொருளாதார தடைகளையும், தென்கிழக்கு பாதிக்கப்பட்டதுனால குடிப்பழக்கத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையையும், ப்ளஸ் அந்த இடத்துல அவருக்கு கல்லீரல் பாதிப்பையும் கொடுத்து, கல்லீரலில் கேன்சரை கொடுத்து அந்த மகன் இறந்து போகிற ஒரு சூழ்நிலையை இந்த மரங்கள், ஏன்னா கிராவிட்டி கிழக்கு அப்படிங்கிறது மேற்கை விட தாழ்வாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த இடத்துல இந்த மரங்கள் பாதிப்பு கொடுத்துருக்கு. இது டிகிரி வைஸ் பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு வடக்கு 15 டிகிரி லெஃப்ட் திரும்பியிருக்கு. பிறகு பார்த்திங்கன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே கூட இந்த சுற்றுப்புற வாஸ்து தான் இந்த சூழ்நிலைக்கு காரணம். அவர்களோட கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா, ஏன் இந்த வயதில் என்னோடய மகனுக்கு 27 வயதில் ஏன் ஒரு மரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துச்சு, எங்கள் வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு கேள்வியாக இருந்தது. அதற்கு ஒரு விளக்கம். ப்ளஸ் அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2வது ஒரு பெண்ணுக்கு, அதே குடும்பத்தில் 2வது பெண், அதாவது பெண், அதுக்கு அடுத்தது அந்த ஆணுக்கு அடுத்தது 2 பெண்கள், அந்த பெண்ணில் 2வது பெண் வாரிசை பாதிச்சிருக்கு. இந்த வடக்கு அப்படிங்கிற 22 டிகிரியில் இருக்கக்கூட இந்த மாங்கன்றுகள். அப்போ அந்த மாமரம் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு டெலிவரி டைமில் இந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருச்சு. இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம என்ன அடிக்கடி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு வரக்கூடிய
வருமானத்தை தடை பண்ணிரும், நம்ம வந்து நம்மளை வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம், மீளா கடனில் நம்மளை மாட்டி விட்டுரும். அதுபோல் திருமண தடைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து கணவன் வீட்டுக்குள்ளேயே நிறைய சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நிறைய வீடுகளை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடு வந்து ஒரு உயிரிழப்பை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த வீட்டோட வாஸ்து, சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அப்போ நம்மளோட சொல்யூஷன் அந்த இடத்துல என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ பெரிய மரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மரங்களை வேறு பகுதியில், உங்களுக்கு நிறையா விவசாய தோட்டங்கள் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போய் இன்னும் இந்த மரங்கள் மாதிரி இன்னும் ஒரு 4-5 கன்றுகளை வந்து அந்த இடத்துல நீங்கள் நட்டு வைத்துட்டு, அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த மரங்களுக்கு ஒரு சாரி கேட்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து திரும்பி இன்னும் ஒரு ஆண் குழந்தையும் ஆண் மகனும் அங்கே இருக்கிறதுனால அவனோட வாழ்க்கையில் அங்கே வந்து பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் இது வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு தாராளமாக எடுத்துடலாம். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த மாமரத்தையும் நிச்சயமாக எடுக்கணும். ஏன்னா அங்கே வந்து வருமானமும் தடையாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆணை வந்து ஆணுக்கு வந்து முதல் ஆண் வாரிசுக்கு உயிரிழப்பு கொடுத்துருச்சு, பிறகு வந்து 2வது பெண் வாரிசையும் அங்கே பாதிச்சிருச்சு. ஏன்னா வடக்கு அப்படிங்கிறது பெண்ணோட திசை அப்படிங்கிறதுனால. அதனால் ஒட்டு மொத்தமாக இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்மளோட இருப்பியல் சப்ஜெக்ட். நம்ம வீட்டுக்குள்ளே வாஸ்துங்கிறது 3வது செக்மெண்ட்டில் தான் போகிறோம். நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில், காம்பவுண்டே இல்லாத வீடுகளுக்கு நமக்கு சைட்டுக்கு அடுத்தது இப்போ ஒரு 60க்கு 30 சைட்டுனா அந்த 60-30 சைட்டுக்கு வெளியில் வடக்கில் என்ன இருக்குது, பக்கத்து வீடு இருக்கா, பக்கத்து வீடு என்ன நிலையில், நம்மளை விட மேடாக இருக்கா பள்ளமாக இருக்கா, அது போலவே கிழக்கில் ஒரு வீடு இருக்கா, அது நம்ம வீட்டை விட, அந்த வீட்டோட தரைதளம் நம்ம வீட்டை விட உயரமாக இருக்கா பள்ளமாக இருக்கா, அது போலவே தெற்கில் ஒரு வீடோ என்ன வேணாலும் இருக்கட்டும், அது காலி இடங்களோ இருக்கட்டும், அது வந்து நம்ம வீட்டை விட மேடாக இருக்கா பள்ளமாக இருக்கா, அது போலவே மேற்கு மேடாக இருக்கா பள்ளமாக இருக்கா, பள்ளமாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் மேற்கும் தெற்கும் பள்ளமாக இருக்கிறதோ அங்கேயும் இது போன்ற நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இது இருந்த நிலையிலிருந்து கஷ்டப்படுவதற்காக நம்ம பிறந்தவர்கள் அல்ல. அதனால் வந்து உங்கள் வீட்டோட உங்களுக்கு நிறைய வாஸ்துவில் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து குடும்பத்தில் நிறைய இஷ்யூஸ் இருந்தால் கூட நீங்கள் அதற்காக நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க, நிறைய கோவில்களுக்கு போயிருப்பீங்க. ஆனாலும் உங்கள் வீட்டோட சுற்றுப்புற வாஸ்துவை உங்கள் வீட்டோ இடிக்காமல் உடிக்காமல் வீட்டை சுற்றி உள்ள சுற்றுப்புற வாஸ்து, சரௌண்டிங் வாஸ்து, அங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்குங்கிறத புரிந்து கொண்டு அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில் அந்த மேடு பள்ளங்களை கரெக்ஷன் பண்ணும் பொழுது தேவையில்லாத மரங்களை நம்ம வந்து அது வந்து எல்லா மரத்தையும் நீங்கள் உடனே போய் எடுத்துடக்கூடாது. உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத செக் பண்ணி அது எந்த மரமெல்லாம் நமக்கு தேவையில்லை, எந்த மரமெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இது போல் நம்ம வந்து கவனித்து சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணும் பொழுது 80% ரிசல்ட் எடுத்தலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலுமே உங்கள் வீட்டோட வாஸ்துவை நீங்கள் தவறாக வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை கோவில்களுக்கு போயிட்டு இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிலையான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதில்ல. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி திருச்செந்தூர் போகிறோன்னா 1,00,000 பேர் வராங்க ஒரு பௌர்ணமிக்கு, எல்லாருக்குமா ரிசல்ட் கிடையாது. அப்போ ஏன் நமக்கு மட்டும் பதில் கிடைக்கல? எங்கே நமக்கு நம்ம விஷயத்துக்கு உண்டான லாக் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த பூட்டுக்கு உண்டான சாவி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டோட சுற்றுப்புற வாஸ்து தான் அந்த பூட்டை பூட்டி வச்சுருக்குங்கிறத புரிந்து கொண்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கப்புறம் வழிபாடுகளையும் உங்களோட வாழ்வியலையும் மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இருப்பியல் படி உங்களோட வீடு மாறும் பொழுது 100% விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த இயற்கை, இந்த காலம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. சொல்லுங்க மேம். நிகழ்ச்சியினுடைய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. உங்களுடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. டிவி மியூட்ல போட்டுருங்க அல்லது வெளியில வந்துட்டு கேள்வி கேளுங்க. சரி. ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் மஞ்சுளா பேசுறேங்க மேடம், காஞ்சிபுரத்துல இருந்து. சொல்லுங்க. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குது மேடம். பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகல, ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்கல, ஒரே பிரச்சனை வருதுங்க மேடம் வீட்டுக்காருக்கு எனக்கு. எதனால தெரியல. வீட்டோட வடமேற்கு பாதிப்புல இருக்கும். வீட்டோட வடமேற்கு பாதிப்புல இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அது போலவே திருமண தடை அப்படிங்கிறதையும்
இந்த வடமேற்கு நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம். அது வாடகை வீடாக இருந்தால் வீட்டை மாற்றிக்குங்க. சொந்த வீடாக இருந்தால் வீட்டுக்கு வெளியில் வடமேற்கில் என்ன இருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணினால் நிச்சயமாக இந்த நிலை மாறும். வடமேற்கில் என்ன இருக்குது உங்கள் வீட்டில்? திசை சொல்ல முடியுமா? வடமேற்குல வந்து படி இருக்குங்க மேடம். பின்னாடி அது கீழே பாத்ரூம் இருக்கு. செப்டிக் டேங்க். இது எல்லாமே வந்து படிக்கடியில் டாய்லெட் அப்படிங்கிறதும் படிக்கடியில் செப்டிக் டேங்க் அப்படிங்கிறதும் அதாவது கேண்டிலிவர் படிக்கட்டு போடுறதே தவறுன்னு ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் போட்டுட்ருக்கேன். சொல்லிகிட்ருக்கேன். வடமேற்கில் படி அப்படிங்கிறதே தவிர்க்கணும். நிறைய வீடுகளில் வந்து நல்லா 6 விதிகள் படி நான் வீடு கட்டியிருக்கேன், வாஸ்து பலமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கேள்வி கேட்பாங்க. அதன் பிறகு வந்து நாங்கள் வாஸ்து பலம் உள்ள வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா நம்மளோட ப்ரோக்ராமை பார்த்துட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. வடமேற்கு படி கேண்டிலிவர் படியும் வடமேற்கு பாதிப்பை கொடுத்துட்ருக்கேன்னா டிகிரி வைஸ் நம்ம வந்து ஒரு வீட்டோட வடக்கை செக் பண்ணும் பொழுது அது படி வந்து வடக்கு மத்தியம பகுதியில் வரும் பொழுது அந்த இடத்துல லோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்து கிராவிட்டியை பாதிக்கும். அப்போ அதனால அந்த இடத்துல தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது. அது போலவே செப்டிக் டேங்க் போடுறதுலையும் குறிப்பிட்ட ஒரு 22 டிகிரியில் போடும் பொழுது சிறப்பாக இருக்கும். அது போலவே அந்த டாய்லெட்டுக்கு மேலே படிக்கட்டு அமைக்கிறதும் தவறு தான். அது போலவே படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் இருக்கிறதும் தவறு தான். உங்கள் வீட்டில் 100% வடமேற்கு பாதிப்பு இருக்குங்கம்மா. அதை சரி பண்ணும் பொழுது உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஒரு பிரச்சனையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர்றதுக்கு உண்டான உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நோயின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க. அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதுதான் உங்களோட நோய்க்கு காரணம்னு சொல்லும்போது அந்த நோய்க்குண்டான மருத்துவத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அது போலவே வாஸ்துல இதுதான் நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அதை உடனடியாக சரி பண்ணணும். சரி படியை உடச்சி எடுக்க முடியாது இப்போதைக்கு, நம்ம என்னோட செப்டிக் டேங்கை கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளோட இருப்பியல் சப்ஜெக்ட் படி நீங்கள் தூங்கக்கூடிய இடம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் 100% வெற்றியாளர்களாக நீங்கள் மாற முடியும். அப்போ அதற்கு வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நிறைய திருத்தங்கள் பண்ணி நிறைய இடங்களில் கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கேன். ஃபீட்பேக்கு கிளைண்ட் வந்து இந்த மாதிரி நாங்கள் கரெக்ட் பண்ணி தூங்கணும், எங்களுக்கு இது நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, நாங்கள் எதுக்காக வாஸ்து பார்த்தோமோ அந்த பிரச்சனைக்கே எங்களுக்கு தீர்வு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு நாளும் பதிவு வச்சிட்ருக்காங்க. அதனால வந்து வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கணவருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய உறவுகள் பிரச்சனையும் தீரும். மகளுக்கு நல்ல வரன் வந்து திருப்தியாக நீங்கள் திருமணம் பண்ணி நல்ல நீடூடி வாழக்கூடிய வாய்ப்பையும் இந்த இருப்பியலும் காலமும் வைத்திருக்கிறது. சூட்சமத்தை புரிஞ்சிக்கிட்டு செயல்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையணுமே தவிர இருந்த நிலையிலிருந்தே புலம்பிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது சிறப்பு கிடையாது. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், வாஸ்துவை சரி பண்ணுங்க, நிச்சயமாக நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. நற்பவி வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், கோவில்பட்டியில இருந்து ராணி பேசுறேன். நல்லதுமா, உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க ராணி. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. இந்த தம்பிக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டே இருக்கோம், பொண்ணு அமைய மாட்டேங்குது. தம்பினா பெரியமா மகன் தம்பி. ஏம்மா பெரியமா மகனுக்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களா? கேட்டுட்டு இருக்கலாமா? அவங்கள கேட்க சொல்லுங்க, ஃபோன் வச்சிருங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. நற்பவி வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும் தான், ஆனால் வந்து அதுக்கு தேவை வந்து முக்கியமான பணம். அந்த பணம் தேவைன்னா மகாலட்சுமியோடைய கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் மேடம். அதுக்கு வாஸ்துல வழி இருக்கா மேம்? வாஸ்துல தான் வழி இருக்குங்களே. வடகிழக்கு தான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய திசை. வடக்கு முழுவதும் சிறப்பாக இருக்கணும். வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கணும், இந்த கான்செப்ட் ப்ளஸ் வந்து வடமேற்கு சரியாக இருந்தால் தான் நல்ல தொழிலில் வந்து நல்ல வருமானம் கிடைக்கும். வந்த பணத்தை திருப்தியாக செலவு பண்ண, தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாமல் தேவைக்கேற்ற செலவுகளை பண்ணுவதற்கு தான் தென்கிழக்கு. வந்த பணத்தை சேமிக்கிறதுக்கும் சேமிப்பான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நல்லா வளர்த்துவதற்கும் தென்மேற்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திசைகளும் பணத்துடன் இணைந்த திசைகள். இந்த திசை தான் வர்றது ஒன்று, செலவு கரெக்டாக பண்ண வைக்கிறது ஒன்று, சேமிக்கிறது ஒன்று, சேமித்த பணத்தை வளர்த்துக்கிறது ஒரு திசை. இந்த மாதிரி 16 திசைகளும் 16 லக்ஷ்மிகள், 16 பிரிவுகளும் 16 தேவதைகளாக ஏஞ்சல்ஸாக அங்கே வேலை பார்த்து ஒவ்வொரு வீட்டையும் சிறப்பாக செயல்படுத்துது. அப்போ அதில் எங்கெல்லாம் தவறுகள் இருக்கோ அங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்குது. இதை தவிர நம்ம வந்து ஒவ்வொரு நம்மளோட நிகழ்ச்சியிலையும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள், அதாவது கடனுக்கு வருமானம் வர்றதுக்குன்னு சொல்லி நிறைய டெக்னிக் சொல்லி கொடுக்குறோம். அந்த வகையில்
நம்ம வந்து சூரியனை போல பிரகாசிக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் சூரியனை போல பிரகாசிக்கணும். அந்த வகையில் சூரியன் அப்படின்னா தந்தை கிரகம், நம்மளோட வம்சாவளி வம்சாவளி பித்ருக்கள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சூரியன். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சூரியன் போல பிரகாசிப்பதற்கும், நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டி அதாவது விலகிரும், நம்மளை விட்டு நெகட்டிவ்ஸ் எதுவுமே நமக்கு வரக்கூடாது, நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எதிர்மறையான ஆற்றல் வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னாலும், அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லக்கூடியது சூரியனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு மூலிகை. அந்த பிரியாணி இலை நிறைய வாங்கிக்கோங்க. அதை வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் பொழுது ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறதும் சூரியனோட நிறம். ஆரஞ்சு பழம் நம்ம வீட்டில் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த தோலெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு அதையும் அதில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து வீடு மாப் பண்ணுறதுக்கும் போடலாம், அல்லது வீடுகளில் கடைகள்லாம் தெளித்து வெளிச்சு விடும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து அந்த இடம் வந்து ஒரு ஆற்றல் நிறைந்த இடமாக அமையும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்தால் எப்படி வந்து அந்த இடத்துல நல்லா ஒரு ஒளிமயமாக இருக்கோ, அது போலவே நம்ம இந்த தண்ணியும் வந்து சூரியனை நம்ம மறைமுகமாக சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த பிரியாணி இலை வச்சு இந்த பே லீஃப்னு சொல்லுவாங்க, இந்த இலையை வந்து நம்ம வந்து இது போல் கொதிக்க வச்சு ஆரஞ்சு தோல் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதில் வந்து நம்ம வந்து பச்சை கற்பூரம் கலந்து வீடுகளில் கடைகளில் நம்ம தொழில் நிறுவனங்கள்ல எல்லாம் தெளித்து விடும் பொழுது நிச்சயமாக அந்த சூரியனோட ஆற்றல் அங்கே நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வந்து உள்ள எதிர்மறையான விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜி கிளென்சிங் ஆயிரும், பாசிட்டிவாக இருக்கும், நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டில் வாஸ்தெல்லாம் கரெக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா உங்களுக்கு சிந்தனைகள் மாறி, யாரெல்லாம் சோம்பேறியாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் சுறுசுறுப்பாயிருவீங்க. ஒரு கோல் இல்லாமல் தூங்கலாம், எழுந்திரிச்சோம் இரவு தூங்கணுங்கிற இந்த நிலையில் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், எதற்காக வந்திருக்கோம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்ணி நம்ம வந்து பயணிக்கக்கூடிய உறுதியை இந்த வாஸ்து கொடுக்கும். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை கிளென்சிங் பண்ணிவிடும். சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மேம், நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம், நற்பவி, சொல்லுங்க. உங்களுடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம்ங்க. எங்க அப்பாவுக்கு ஃபிக்ஸ் வருதுங்க மேடம், அப்புறம் வீட்டுல பிரச்சனை வந்துட்டு இருக்குங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? கரூர் மாவட்டம் பேசுறோம். விசால். சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு தாங்க மேடம். சொந்த வீடு. வடமேற்கு செக் பண்ணணும், அது போலவே வடகிழக்கும் அங்கே வந்து பாதிப்பு இருக்கும். அப்போ இது ரெண்டும் சரௌண்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். வடமேற்கில் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, வடகிழக்கில் என்ன இருக்குது? வடமேற்குல மேடம் என்ன இருக்கு? இருக்குங்க மேடம். சரியா கேட்கல. டாய்லெட் இருக்கு மேடம் மையப்பகுதியில். டாய்லெட் என்ன வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க மேடம். சரி, அந்த டாய்லெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிச்சயமாக மாற்றம் வரும், மருத்துவம் கிடைக்கும். எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இருக்காரு? இது ஒரு 3 வருஷமா இருக்கு மேடம். என்ன 3 வருஷமா இருக்கு. 3 வருஷம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மாற்றம் வரத்துக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஒரே நிலையில் படுத்திருக்கும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து நம்ம வந்து புரியல, நீங்கள் சொல்கிறது கேட்கல. சரி, பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்கலாம். ஒருத்தர் சொல்லி கொடுத்து எப்போவுமே இப்படி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். பரவாயில்ல, உங்கள் வீட்டில் வந்து அந்த டாய்லெட் தான் உங்களுக்கு பிரச்சனை, அந்த டாய்லெட்டை இடித்து எடுத்துருங்க. ஒரு நல்ல ஆயுர்வேத மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக முயற்சி என்றைக்குமே திருவினையாக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி முயற்சி நம்ம வந்து ஃபிசியோதெரப்பியெல்லாம் கொடுங்க. நிச்சயமாக அப்பா சரியாயிருவார். நம்பிக்கையோடு செய்யுங்க. வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு கரெக்ஷன் பண்ணி உங்கள் அப்பா இருக்கிற இப்போ நிலையிலிருந்து நல்ல மாற்றத்தை உறுதியாக இருப்பியல் சரி செய்து கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நாங்க ஒட்டஞ்சத்திலிருந்து பேசுறேங்க மேடம். நல்லதுமா, உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. மேடம், எங்க வீடு 2-3 டைம் இடிச்சு ஒரு வாஸ்துகாரரை கூட்டிட்டு வந்தேதாங்க மேடம் செஞ்சாங்க மேடம். ஆனா குழந்தை கல்யாணம் பண்ணிக்கவே முடியலைங்க மேடம். யாருக்கு? எங்க பொண்ணுக்கு தாங்க மேடம். 29 வயசு ஆயுதுங்க மேடம். சரிங்க. வீட்டோட வடகிழக்குல வீட்டுக்கு வெளியில என்ன இருக்கு மேடம்? வடவரத்துல இல்லைங்க மேடம். இந்த வீட்டுல கொஞ்சம் வேஸ்டான பொருளும் வடவரத்துல அந்த ஓசு தண்ணி குடிக்கிற ஓசு சுத்தி வச்சிருக்காங்க மேடம். அப்புறம் பலகை குச்சி எல்லாம் அதுல வச்சிருக்காங்க மேடம். சரி. அப்புறம் ஒரு தொட்டாச்சினிங்கி செடியும் ஒரு துளசி செடியும் வச்சிருக்காங்க மேடம் வடவரத்துலங்க மேடம். சரி, வடகிழக்குல என்ன இருக்கு மேடம்? வடகிழக்குல ஒண்ணுமே இல்லைங்க, காம்பவுண்ட் செவரு தாங்க மேடம். காம்பவுண்டுக்கு வெளியில என்ன இருக்கு?
வெது வெது இடம்தாங்க மேடம், சந்து தாங்க மேடம். அந்த வடகிழக்கு வந்து உங்க வீட்டுல வந்து மற்ற திசைகளை விட உயரமா இருக்கான்னு செக் பண்ணுங்கம்மா. காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில இடம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க மேடம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்க. நிச்சயமா அது மேடா தான் இருக்கும். வடகிழக்கு வீட்டுக்கு வெளியிலயும் மேடா தான் இருக்கும் உறுதியா. இந்த தொட்டால் சினிங்கி செடி இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம்ல சொன்னதுதான் செஞ்சிருக்கீங்க. அது நல்ல விஷயம்தான், தவறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் உங்க வீட்டில் வந்து செக் பண்ண வேண்டியது உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு பார்க்கணும். உங்க வீட்டோட வடகிழக்கு எக்ஸாக்டா, நீங்க வடக்கும் கிழக்கும் இணையிற இடம் வடகிழக்கு கிடையாது உங்க வீட்டுக்கு. உங்க வீட்டோட டிகிரியை பொறுத்து உங்க வீட்டோட வடகிழக்கு 45 டிகிரி எங்க இருக்குன்னு பார்க்கணும். அங்க வெயிட் என்ன இருக்கு, அங்க வந்து பள்ளம் இருக்கா மேடா இருக்கா, உங்க வீட்டுக்கு வெளியில அதுக்கு நேரம் என்ன இருக்கு, வீட்டுக்குள்ள என்னென்ன பொருட்களை எப்படிலாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமா பார்த்துங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. பல வாஸ்து நிபுணர்கள் எங்களுக்கு வந்து பார்த்து கொடுத்து எங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் இருப்பியலை நம்பி, இருப்பியல் அப்படிங்கிறது ஒரு அருமையான சப்ஜெக்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது வந்து சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடியது, இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன், வாஸ்துவே சரி வீடு வாஸ்து இதெல்லாம் வெளிப்புற வாஸ்துவை சரி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வாஸ்து நிறைய ஒரு படி தவறுதலாக ஆயிடுச்சு, ஹை ரூஃப் வந்துருச்சு, இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கே வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு அறையை ரூமை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதில் சின்னதாக வுட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல எங்கே கட்டில் போட்டு எந்த திசையில் தலையில் வைத்து படுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் படி அங்கே அந்த சிங்கிள் ரூம் கான்செப்டை செயல்படுத்தும் பொழுது 100% ஒவ்வொரு நாளும் வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இருப்பியலை எனக்கு கற்றுத்தந்த என் குருநாதரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பியலுக்கும் என் குருநாதர் உயர்திரு வளையாபதி ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றிகள் செலுத்தி நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி. மேடம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டோம். நிச்சயமாங்கம்மா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு, எல்லா நாளும் ரொம்ப பிஸியாக இருக்கேன். கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா 1 மாதம் ஆகும் நான் வந்து உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு. நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட இந்த வாரம் கூட நான் சொன்ன இந்த ஸ்டோரி வந்து ஸ்டோரி போலவே நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சு. கொல்லிமலை மலையில் ரொம்ப தூரம், அதாவது காரே போகாத அளவு கூட தார் ஜீப்பில் போய் வாஸ்து பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பிஸியாக இருக்கிறேன். அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோட நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கங்க. நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்கள் இடத்துக்கே வந்து உங்களுக்கு வாஸ்து கரெக்ஷன் உறுதியாக இருப்பியல் படி சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் தாமதங்களை நீக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி தர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. நரசிம்மர் திருவடிகளே சரணம். நற்பவி. நன்றி. நன்றி மேடம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.